ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த் ஈட்டிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான தக்காளி சாதம் தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் குக்கரில் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நல்லா உதிரி உதிரியாக ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ நான் இன்றைக்கி குக்கர் எடுத்துகிட்டேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது சீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ ரைஸ்க்கு சீரகமும் சோம்பு ஃப்ளேவரும் ரெண்டுமே நல்லாயிருக்கும். ஸோ ரெண்டுமே மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று, நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துறங்காட்டி இன்னுமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 ஆனியன் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் பூண்டு வந்து ஒரு 20 பல் பூண்டு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ இந்த பூண்டோட ஃப்ளேவர் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ பூண்டு வந்து கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கலாம். ஒரு 20 பூண்டு போல் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ தக்காளி ரேஷியோ பார்த்திங்க அப்படின்னா 2 வெங்காயம் எடுத்திங்க அப்படின்னா நல்லா வந்து 3 தக்காளி எடுத்துக்கலாம். அப்படி செஞ்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பெரிய தக்காளியாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ்னால் 4 கூட எடுத்துக்கலாம். ஸோ நல்லா வந்து தக்காளி வந்து வதங்கட்டும். இப்போ தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து தூவி விட்டுடலாம். ஸோ நல்லா எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தக்காளி சாதத்துக்கு நீங்கள் வந்து நல்லெண்ணெய் சேர்க்கும் போது இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராகவும் இருக்கும். நீங்கள் வெரைட்டி ரைஸ் செய்யும்போது தக்காளி சாதம், புளி சாதத்துக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப்புக்கு 2 கப்பு வந்து நான் வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஸோ இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா மூடி வச்சிடலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா கொதி வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் வந்து நெய் கூட இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். நெய் இல்லை வந்து கோகோனட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ கொதி வந்துச்சு. இப்போ நம்ம வந்து விசில் போட்டுடலாம். குக்கரை மூடி வச்சுட்டு விசில் போட்டு ஒரு 3 விசில் போட விடுங்க. ஸோ 3 விசில் விட்டாச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், கரெக்டான ரேஷியோவில் இருக்குது. தண்ணி அதிகமாகவும் இல்லை, கம்மியாகவும் இல்லை. ஸோ நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் அடியில் இருக்க மசாலா கிரேவி எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. எந்த ஸ்பைசஸுமே ஆட் பண்ணல. நீங்கள் வெறும் பூண்டு மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கீங்க. அதுவே இதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கூட நல்லெண்ணெய் சேர்த்துருங்கங்காட்டி இன்னுமே சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம தக்காளி ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், எந்த ஒரு பிரியாணி ஸ்பைசஸுமே ஆட் பண்ணாமல் நம்மளோட தக்காளி சாதம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நீங்களும் இதே மாதிரி மெஷர்மெண்ட்ஸோடு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை எங்களோட சேனலுக்கு தெரிவிங்க. அவ்வளோதாங்க, நம்ம தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஹெல்த் ஈட்டிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.